ஹாய் குட்டீஸ். இன்றைய கதை பாண்டி என்கிற பாண்டாவின் சிறப்பு ஓவியம் பற்றிய கதை. பார்க்கலாமா? எல்லாரும் ரெடியா? வாங்க கதைக்குள் போகலாம். மூங்கில் காட்டின் இதயத்தில் மென்மையான மூடுபனி சூழ்ந்திருக்கும் ஒரு அழகான பள்ளி இருந்தது. அதன் பெயர் பசும்புல் பள்ளி. அங்கு சிறு விலங்குகள் பாடம் கற்றன. அந்த பள்ளியில் எல்லா பாடங்களையும் விட மிகவும் ஆர்வமூட்டும் பாடம் ஒன்று இருந்தது. அது என்ன தெரியுமா? ஓவிய பாடம். அந்த வகுப்பில் இளம் பாண்டா ஒருவன் இருந்தான். அவன் பெயர் பாண்டி. அவனுக்கு பெரிய கனவு நிறைந்த கண்கள் இருந்தன. நெற்றியில் ஒரு சிறு மயிர்கற்றை எப்போதும் மேலே நிமிர்ந்து நிற்கும். இன்று ஓவிய வகுப்பில் பாண்டி மிகவும் உற்சாகமாக இருந்தான். ஏனென்றால் இன்று அவர்கள் சிறப்பு ஓவியம் ஒன்றை வரையப் போகிறார்கள். அவர்களின் ஆசிரியை, ஞானம் நிறைந்த ஆந்தையம்மா, மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே மெதுவாக பேசினார். மாணவர்களே, இன்றைய பணி மிக எளிதானது. நீங்கள் வரைய வேண்டியது உங்கள் வீடு. உங்கள் வீட்டை சிறப்பாக்கும் அனைத்தையும் அந்த ஓவியத்தில் நிரப்புங்கள். வீடு என்பது கட்டிடம் மட்டுமல்ல, அதில் இருக்கும் அன்பு, சந்தோஷம், அந்த நினைவுகள் அனைத்தையும் வரையுங்கள். இதை கேட்ட பாண்டி தனக்குள் மிகவும் உற்சாகமடைந்தான். நான் இன்று எல்லோரையும் விட அழகான ஓவியம் வரைவேன். பரிபூரணமான ஓவியம். அம்மா அப்பா பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் என்று எண்ணினான். வகுப்பின் மற்ற மாணவர்கள் ஓவியம் வரைய தொடங்கினார்கள். விரைவான முயல் நேரான கோடுகள் வரைந்து கொண்டிருந்தது. கவனமான மான் அழகான பூக்களை விவரமாக வரைந்து கொண்டிருந்தது. குழப்பமான குரங்கு எல்லா வண்ணங்களையும் கலந்து வேடிக்கையாக ஓவியம் வரைந்து கொண்டிருந்தது. ஆனால் பாண்டி மட்டும் மிகவும் சிந்தனையாக இருந்தான். அவன் முதலில் தன் மூங்கில் வீட்டை வரைய முயன்றான். ஒரு மூங்கில் கோலை வரைந்தான். ஆனால் அது கொஞ்சம் வளைவாக இருந்தது. அவன் முயலின் ஓவியத்தை பார்த்தான். முயலின் கோடுகள் நேராக இருந்தன. ஐயோ, என்னுடைய கோடு நேராக இல்லையே என்று சொல்லி அந்த காகிதத்தை சுருட்டி எறிந்தான். புதிய காகிதம் எடுத்தான். இம்முறை தன் அப்பாவை வரைய முயன்றான். ஆனால் அவனுக்கு அப்பாவின் மென்மையான முடியை வரைய முடியவில்லை. மானின் ஓவியத்தை பார்த்தான். மான் ஒவ்வொரு இதழையும் விவரமாக வரைந்திருந்தது. அப்பாவின் முடி இவ்வளவு மென்மையாக தெரியவில்லையே என்று கவலைப்பட்டான். மீண்டும் அந்த காகிதத்தை சுருட்டி எறிந்தான். இப்படியே பாண்டி பரிபூரண ஓவியம் வரைய முயன்று முயன்று தோல்வியடைந்தான். அவனை சுற்றி சுருட்டிய காகிதக் குண்டுகள் குவிந்தன. மற்றவர்கள் ஓவியங்களை முடித்துக் கொண்டிருந்தனர். பாண்டி மட்டும் காலியாக இருந்தான். அவனது முகம் வாட்டமடைந்தது. அவனது நெற்றியிலிருந்த மயிர்கற்றை கூட தொங்கியது. அவனுக்கு கண்ணீர் வரும் போல இருந்தது. அவன் கடைசி காகிதத்தை எடுத்தான். இது கடைசி முறை, இதில் பரிபூரணமாக வரைவேன் என்று உறுதி பூண்டான். ஆனால் அவனது உள்ளங்கால் மேஜையின் மீதிருந்த கருப்பு வண்ண பாத்திரத்தை தட்டியது. பிளாப்! முழு கருப்பு வண்ணமும் அந்த காகிதத்தின் மீது சிதறியது. ஒரு பெரிய கருப்பு கரை. பாண்டியின் கண்கள் விரிந்தன. ஐயோ, என் கடைசி காகிதமும் போச்சு. என் பரிபூரண ஓவியம் என்ன ஆகும்? ஒரு பெரிய கண்ணீர் துளி அவன் கன்னத்தில் வழிந்தோடியது. எல்லாம் முடிந்துவிட்டது போல் தோன்றியது. அவன் அந்த காகிதத்தை எரிய போனான். ஆனால் திடீரென்று அவன் அந்த கருப்பு கரையை உற்று பார்த்தான். சற்று சாய்த்து பார்த்தான். மீண்டும் பார்த்தான். அவன் கண்களில் ஒரு சிறு ஒளி தோன்றியது. இந்த கரை இரவு வானிலுள்ள மேகம் மாதிரி இல்லையா என்று மெதுவாக சொன்னான். ஒரு யோசனை தோன்றியது. அவன் தன் உள்ளங்காலை அந்த கருப்பு வண்ணத்தில் மெதுவாக தடவினான். கரையை மையமாக வைத்து சுற்றிலும் சிறு சிறு தடயங்களை ஈடத் தொடங்கினான். இப்போது அவன் பரிபூரணத்தை நினைக்கவில்லை. அவன் வெறுமனே விளையாடத் தொடங்கினான். அவனது மனதில் அவனது வீட்டின் அமைதியான இரவு நேரங்கள் தோன்றின. அப்பா, அம்மா, பாண்டி மூவரும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கும் நினைவுகள். அவன் தன் நகத்தை பயன்படுத்தி வெள்ளி நிலவை வரைந்தான். தூரிகையின் காம்பை பயன்படுத்தி சிறு நட்சத்திரங்களை உருவாக்கினான். அந்த கருப்பு கரை இப்போது இரவு வானின் மேகமாக தோன்றியது. கீழே மூங்கில் வீடு மற்றும் 3 பாண்டாக்களின் நிழல் உருவங்களை வரைந்தான். அவன் தன் உணர்வுகளை வரைந்தான். பரிபூரண கோடுகள் இல்லை. ஆனால் அந்த ஓவியத்தில் அமைதி இருந்தது, அன்பு இருந்தது, வீட்டின் உணர்வு இருந்தது. அப்போது ஆந்தையம்மா அங்கு வந்தார். பாண்டி, உன் ஓவியம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்.
பாண்டி தன் ஓவியத்தை காண்பித்தான். வகுப்பு முழுவதும் கூடிவிட்டது. முயல் சொன்னது, ஆஹா, நான் நேரான கோடுகள் வரைந்தேன். ஆனால் உன் ஓவியம் பார்த்தால் எனக்கு அமைதியாக உணர்வு வருகிறது. குரங்கு கூடியது, இது குழப்பமாக இருக்கிறது, ஆனால் அழகாக இருக்கிறது. நீ இதை வரையும்போது நடனம் ஆடினாய் போல் இருக்கிறது. மான் சொன்னது, ஓ, நீ ஒரு தவறை அழகான ஒன்றாக மாற்றியிருக்கிறாய். ஆந்தையம்மா பாண்டியின் ஓவியத்தை உற்று பார்த்துவிட்டு மெதுவாக சிரித்தார். மாணவர்களே, இதில் என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். மான் மீண்டும் சொன்னது, ஒரு மகிழ்ச்சியான விபத்தை பார்க்கிறேன் ஆசிரியே. ஆந்தையம்மா தலையை அசைத்தார். ஆம், பாண்டி ஒரு தவறு நடந்ததால் நிறுத்தவில்லை. அதை தன் படைப்பின் ஒரு பகுதியாக மாற்றினான். இது மிகவும் முக்கியமான பாடம். பரிபூரணம் என்பது குறைபாடு இல்லாததல்ல. பரிபூரணம் என்பது உண்மையாக இருப்பது, உன் சொந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது. இதைக் கேட்ட பாண்டியின் முகம் மலர்ந்தது. அவன் நெற்றியின் மயிர்கற்றை மீண்டும் நிமிர்ந்தது. ஆந்தையம்மா, இப்போது நான் புரிந்து கொண்டேன். எனது வீடு என்பது கட்டிடம் மட்டுமல்ல, எனது குடும்பத்துடன் இருக்கும் அன்பான நேரங்கள், இரவு வானை பார்த்து பேசும் நேரங்கள். அந்த உணர்வைத்தான் நான் வரைந்தேன் என்றான் பாண்டி. ஆந்தையம்மா மகிழ்ச்சியாக தலையசைத்தார். நீ இன்று மிக பெரிய பாடம் கற்றுக்கொண்டாய் பாண்டி. இதை மட்டும் நீ அல்ல, நம் வகுப்பு அனைவரும் கற்றுக்கொண்டோம். அன்று அந்த வகுப்பறையில் எல்லா ஓவியங்களும் தொங்கவிடப்பட்டன. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்தன. முயலின் நேரான கோடுகள், மானின் விவரமான பூக்கள், குரங்கின் வண்ணக்கலவை மற்றும் நடுவில் பாண்டியின் இரவு வானம். எல்லா ஓவியங்களும் சிறப்பாக இருந்தன, ஏனென்றால் ஒவ்வொன்றும் அந்த விலங்கின் தனித்துவத்தை காட்டின. பாண்டி தன் ஓவியத்தை பார்த்து பெருமையடைந்தான். அவன் பரிபூரணத்தை தேடி இழந்த நேரத்தை விட தன் உணர்வை வெளிப்படுத்திய இந்த ஓவியம் அவனுக்கு மேலும் மகிழ்ச்சி தந்தது. கதை சொல்பவர், அப்படியே பாண்டி ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். பரிபூரணத்தை விட உன்னுடைய சொந்த உணர்வுகளும் படைப்பாற்றலும் மிகவும் முக்கியம். ஒரு தவறு புதிய அழகை உருவாக்கும் வாய்ப்பாக மாறலாம். அன்புள்ள குழந்தைகளே, நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு தவறு நடந்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்களா, அல்லது அதிலிருந்து புதிய அற்புதத்தை உருவாக்க முயல்வீர்களா? பாண்டியைப் போல உங்கள் தனித்துவத்தை காட்டுங்கள். உங்கள் சொந்த அழகான கதையை சொல்லுங்கள். உங்கள் சிறப்பு ஓவியம் என்னவாக இருக்கும்?